வணக்கங்க. நீங்க பார்க்குறது மேல்மலையனூர் கருவறைங்க. அம்மா சுடுகாட்டில எவ்வளோ கம்பீரமா உட்காந்துருக்கா பாருங்க. பார்க்கவே பயங்கரமா இருக்கும். உள்ள கருவறைக்குள்ள போனாலே ஏதோ ஒரு கோவமா ஒரு உருவம் உட்காந்துருக்க மாரியே இருக்கும். பக்கத்தில பாருங்க சின்ன உருவமா தெரியறது சிவபெருமான்ங்க. அங்காள பரமேஸ்வரி தான் அங்க பெரிய ரூபமா அமர்ந்திருப்பா. அந்த அம்மா சுடுகாட்டு காளி. அந்த அம்மாவுடைய கோயில் எல்லையிலே பணம் எரியும். மயான காளி இருக்கிற இடத்துல பணம் எரியும். அதாவது மீனவ சமுதாய மக்கள் அந்த அம்மாவை நிர்வகிக்கிற, பராமரிக்கிற மக்களோட இறப்பு ஏதாவது நடந்ததுன்னா, அந்த சாம்பல் அந்த கருவறை கோயிலுக்குள்ளே போகுமாங்க. அந்த எரிக்கப்பட்ட சாம்பல் அவங்களுக்கான மரியாதை கொடுக்கப்படுது. அது மாதிரி மீனவ சமுதாய மக்களுக்கான மரியாதை, பர்வத குல மக்களுக்கு, அம்மாவை நிர்வகிக்கிறவங்களுக்கு அந்த சுடுகாட்டு சாம்பல் அம்மா கருவறைக்குள்ளே போகுமாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா நம்ம ஊர் பக்கங்களில் எந்த கோயில் பக்கத்தில் ஏதாவது ஒரு இறப்பு நடந்தாலே கோயிலை மூடிடுவாங்க. அந்த பணம் எடுக்கப்பட்ட பிறகு தான் கோயிலுக்குள்ளே சுத்தமாக கழுவி அதுக்கப்புறம் தான் பூஜைகள் ஆராதனைகள் நடக்கும். ஆனால் அங்காள பரமேஸ்வரி சுடுகாட்டு காளி அந்த அம்மா. அதனால் அந்த அம்மா கருவறைக்குள்ளேயே அந்த சுடுகாட்டு சாம்பல் உள்ளே போகுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அவள் எப்படிப்பட்ட ரூபம்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அவங்களும் அந்த அம்மாவுடைய பக்தையாக இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு பார்த்துக்கோங்க. விட்டு விட்டு விடவே மாட்டா அந்த அம்மா. தன் பக்தர்களுக்கு தொல்லை கொடுக்குறவங்கள ஒரு கை பார்க்காம விடவே மாட்டா. இப்படிப்பட்ட ரூபம் அங்காள பரமேஸ்வரி ரூபம்.